குருப்பெயர்ச்சி பலன்கள் 2025 கன்னிராசி. மென்மையான அணுகுமுறை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களது பண்பும் நீதியும் நேர்மையும் எல்லோரையும் கவரும். குரு பகவானை பொறுத்தவரை அவர் 11/5/2025 அன்று இடம் மாறுகிறார். அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். உங்களை பொறுத்தவரை, அதாவது கன்னிராசியை பொறுத்தவரை இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது சுமாரான நிலைதான். அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் எண்ணற்ற பல நன்மைகளை தந்திருப்பார். அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைத்திருப்பார். உங்களுக்கு அந்த மாதிரி வீடு மனை இதெல்லாம் சிறப்பாக இருந்திருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் சிறப்பாக இருந்திருப்பாங்க. மாணவர்களும் நல்லாவே இருந்திருப்பாங்க. 10ஆம் இடத்துக்கு வரும்போது அவரால் முன்பு போல் நன்மை தர முடியாது. அதாவது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு பொருள் விரயத்தை கொண்டு பண்ணுவார். அதாவது அதிகப்படியான எதிர்பார்க்காத செலவுகளை வருவார். அதாவது அனாவசிய செலவழித்து மன கஷ்டப்படுவாங்க. இதனால் மனக்குழப்பஞ்சல் ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்காமல் போகலாம். அதில் வேலைப்போல் அதிகம் இருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இது பொதுவான பலன். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே நான் பல முறை சொன்னபடி இந்த குரு பகவான் ஒரு ஆசிரியரை போன்றவர். அவர் கெடு பலன், அதாவது சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது கூட உங்களுக்கு கெடு பலனை தர மாட்டார். எப்படின்னா, ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டிக்கிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை படத்தை நடத்துவார். நல்லது கெட்டதை புரிய வைப்பார் அவர், அதாவது சாதகமற்ற இடையில இருக்கும்போது. அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். அதில் இன்னொன்று என்னென்னா, குரு பகவான் தன்னுடைய பார்வையில் நன்மை தருவார். அவர் 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3 பார்வைகளுக்கு நன்மை உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விழுது. இது என்னென்னா, இந்த 2ஆம் இடத்து பார்வைக்கு ரொம்ப தனித்துவம் உண்டு. எப்படின்னா, எந்த பிரச்சனையையும் அந்த 2ஆம் இடத்து பார்வையால் குரு பகவான் முறியடிச்சிருவார். அதாவது பகைவர்கள் உங்களுக்கு என்ன சதி பண்ணாலும் சரி தான், எதை செஞ்சாலும் தான், அதெல்லாம் முறியடிச்சிருவார். அது மாதிரி மற்றபடி சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். எல்லாமே எதையுமே என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிரும். இது குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 8/10/2025 முதல் 22/12/2025 அதிசாரம் பெற்றார். அதிசாரம் பெற்று கடகராசிக்கு வராரு. இது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு அபார நன்மைகளை தருவார். அதாவது வீடு மனை வாங்கினா இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். அதுமாதிரி உத்தியோகம் பார்ப்பவங்க இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்வையாலும் அந்த அதிசாரம் பெறக்கூடிய காலத்திலையும் உங்களுக்கு நன்மை தருவார். இன்னொன்று, நீங்கள் இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. என்னென்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் அவர் மட்டும் இல்லாமல் ராகுவும் சேர்ந்து கூட இருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எண்ணற்ற பலனை தருவாங்க. எப்படின்னா, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் சதி எடுப்படாது. நீங்கள் அப்படி தோஷம் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. மேலும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் ராகுவும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் முன்னேறலாம். இன்னொரு முக்கியமான கிரகம் கேது. ராகு நன்மை தரும்போது கேது நன்மை தர வேண்டாரோ, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சாதகமற்ற இடத்துல இருந்தால் கூட அவரது பார்வையால் நன்மை கிடைக்கிது. அதோட பெரிய 2 கிரகங்கள், அதாவது சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து கூட நன்மை தரதுனால இது நீங்கள் எண்ணற்ற பலன்களை நீங்கள் கிடைக்கும். அதாவது முன்னேறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. அதாவது கொஞ்சம் அறிவு நுட்பத்தை பயன்படுத்தணும். சரி, பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு பகவானுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி எல்லாம் கொண்டக்கடலை படைச்சி பண்ணுங்கள். அதுமாதிரி தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. குருஸ்தானத்துக்கு, அதாவது ஆசிரியர் போன்ற ஸ்தானத்தில் உள்ளவங்க கூட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.